Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோல net cloth யூஸ் பண்ணி எப்படி ஒரு aari embroidery நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும் and எப்படி net cloth அட்டாச் பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வர்க் பண்றதுக்கு முன்னாடி saree and design எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். saree வந்து green color and இதுல இருக்கிற டிசைன் வந்து ஒரு elephant டிசைன் இருக்கு. சோ கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தான் வேணும் அப்படினு கேட்டிருந்தாங்க. இந்த சாரியோட blouse வந்து இந்த மெஜந்தா கலர்லயே இருக்கு. பட் கஸ்டமர் கேட்டிருக்கிறது நெட் கிளாத்ல இந்த எலிஃபண்ட் டிசைன் வேணும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நம்ம அத தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கிறது இதுதான் blouse மெட்டீரியல் and நெட் கிளாத் வந்து the blouse மெட்டீரியலுக்கு மேட்சிங்காவே இருக்கிற the same கலர்லயே ஸ்டிட்ச் பண்ணி தரணும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இத எப்படி நம்ம இந்த blouse மெட்டீரியல்ல அட்டாச் பண்ண போறோம் இந்த நெட் கிளாத்தை அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெட் கிளாத்தை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா நீங்க கீழ இந்த மாதிரி விரிச்சி வச்சிட்டு எம்ப்ராய்டரி ஃப்ரேமை வந்து அந்த நெட் கிளாத்துக்கு அடிபக்கமா என்ன பண்ணிக்கணும் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண போறோம் நம்ம. சோ இப்போ ஃப்ரேம் அதுக்கு மேல நெட் கிளாத் எந்த சுருக்கமும் இல்லாம நெட் கிளாத்தை என்ன செஞ்சுக்கணும் வச்சிட்டு தென் அதுக்கு மேல தான் நம்மளுடைய blouse மெட்டீரியல் என்ன கலர்ல நம்ம blouse மெட்டீரியல் இருக்கோ அத கரெக்ட்டா நம்ம என்ன செஞ்சுக்கணும் நெட் கிளாத்துக்கு மேலாப்ல அத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் அந்த ஃப்ரேமை நல்லா என்ன பண்ணிக்கணும் டைட்டா ஒரு சுருக்கமும் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டூ கிளாத்தும் நெட் கிளாத்தும் and அந்த ஒரிஜினல் blouse மெட்டீரியல் கிளாத்தும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஒரு சுருக்கமும் இல்லாம ஃப்ரேமை நல்லா டைட்டா grip-ஆ மாட்டிக்கணும். நெட் கிளாத்லயும் சுருக்கம் இருக்க கூடாது and மேலே இருக்கிற அந்த blouse மெட்டீரியல்லையும் சுருக்கம் இருக்க கூடாது. நெக்ஸ்ட் நான் சாரியில இருக்கிற அந்த டிசைனையே என்ன பண்ணிட்டேன் டிரா பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கேன் பேக் நெக்குக்கு. இப்போ நம்மளுடைய எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் இப்போ யூஸ் பண்ண போற பீட் வந்து 4 mm சைஸ்ல இருக்கிற டல் கோல்ட் பீட். ஒரு டல் கோல்ட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மாறி மாறி இந்த மாதிரி டயகிராம்ல நெக் லைன்ல டிரா பண்ணியிருக்கிற அந்த டயகிராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக் லைன் பக்கம் செயின் ஸ்டிட்ச் கண்டிப்பா ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். 2 rows ஆஃப் செயின் ஸ்டிட்ச்னாலும் கண்டிப்பா இருக்கணும். இந்த செயின் ஸ்டிட்ச் பண்றதுக்கு aari thread Gold Diyalji No 753 அந்த thread வச்சு தான் இப்ப ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நம்ம இந்த செயின் ஸ்டிட்ச் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி finish பண்ணதுக்கு அப்புறமா அந்த செயின் ஸ்டிட்ச்ல மேலாப்ல இப்ப ஸ்டிட்ச் பண்றது வந்து zigzag ஸ்டிட்ச் வந்து அதுக்கு மேலாப்ல அந்த செயின் ஸ்டிட்ச் டபுள் ரோ ஸ்டிட்ச் பண்ணிருக்கும்ல அதுக்கு மேலாப்ல இந்த மாதிரி நெருக்கமா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு லோடிங் ஸ்டிட்ச் மாதிரி நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதாவது சாட்டின் மாதிரியே நமக்கு இதனுடைய ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி இத கண்டிப்பா ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். செயின் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த zigzag ஸ்டிட்ச் வந்து அந்த செயின் ஸ்டிட்ச்க்கு மேலாப்ல நெருக்கமா ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம finish பண்ணி முடிச்சிட்டோம். எங்கெல்லாம் neck line மார்க் பண்ணிருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா டபுள் ரோ செயின் ஸ்டிட்ச்க்கு மேலாப்ல zigzag ஸ்டிட்ச் கண்டிப்பா ஸ்டிட்ச் பண்ணி இந்த மாதிரி finish பண்ணிக்கணும். இது finish பண்ணதுக்கு அப்புறமா அந்த neck lineக்கு இன்னர் சைடுல லீஃப் டயகிராம் இந்த மாதிரி எல்லாமே இப்ப நான் ஸ்டிக் காட்றேன் பாருங்களே. இந்த இடத்துல நம்ம எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறதை இப்ப பார்க்க போறோம். சோ அதல நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிட்டேன் அவுட்லைன்ல செயின் ஸ்டிட்ச் மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி வச்சிட்டேன். இன்னர்ல ஃபில்லிங் வந்து நம்ம silk thread யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். சென்டர்ல இந்த மாதிரி ஒரு எலிஃபண்ட்க்கும் அவுட்லைன் செயின் ஸ்டிட்ச் எல்லாமே finish பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த லீஃப் டிசைன்ல நம்ம எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணிக்கிட போறோம் அப்படிங்கறதை நம்ம இப்ப பாப்போம். இப்போ இந்த லீஃப்க்குள்ள வந்து செயின் ஃபில்லிங் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன். silk thread வந்து saree கலர்ல இருக்கிற கலருக்கு மேட்சிங்காவே 2 கலர்ஸ்ல saree இருந்துச்சுல சோ the same கலர்லயே எடுத்து செயின் ஃபில்லிங் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுக்கணும். எங்கெல்லாம் டயகிராம்ல நம்ம வந்து
ட்ரா பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோமோ அதில் எல்லாமே செயின் ஃபில்லிங் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த லீஃப்லலாம் இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க் முடிச்சிட்டோம். இந்த செயின் ஃபில்லிங் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. சென்டராக இருந்த இந்த எலிஃபண்ட்லேயும் செயின் ஃபில்லிங் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் டிசைனில் இருக்கிற இப்போ காட்டுற அந்த ஸ்பேஸில் வந்து சக்கரி என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்ல, ஸோ இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஜர்கான் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 2 கலர்ஸ் ஆஃப் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற சக்கரையில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அந்த எல்லோ கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டில் எல்லாமே ராணி பிங்க்கில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன். இந்த மாதிரி க்ளூ கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ அதிகம் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப வெளியே வந்துடும் க்ளூ. ஸோ கொஞ்சமாக வச்சுட்டு இந்த ஸ்டோனை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் இந்த எலிஃபண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எடுத்திருக்கிற த்ரெட் வந்து 8 strands ஆஃப் த்ரெட். அதை டபுளாக போடும்போது 16 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். ஸோ அதை இந்த மாதிரி எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால நான் 8 strands ஆஃப் த்ரெட்டை டபுளாக எடுத்து போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் சின்னதாக வேணும் அப்படின்னா த்ரெட் கவுண்டிங்ஸை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீடில்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பேஸில் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த எலிஃபண்ட்டுடைய ஏர் பக்கம் என்ன பண்ணிக்கிடணும், சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இந்த சேம் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியே அந்த இடத்துல சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிக்கிடும். ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தான். ஸோ நம்ம ஈஸியாக ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். அவுட்லைன் வந்து பீட் ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம இன்னரில் வந்து இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும் இந்த மாதிரி. அண்ட் ஐஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணிட்டேன், ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டோட்டலாக நம்மளுடைய எலிஃபண்ட்டும் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. எலிஃபண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இந்த வீடியோவில் எப்படி நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் இதனுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.